ஆங்கிலம், கணக்கு ஆகிய பாடத்தில் திறன் பயிலும் மாணவர்களின் ரிப்போர்ட் கார்டு அதை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். அதற்கு உங்கள் எமிஸில் பள்ளியின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் பதிவிட்ட பிறகு வரும் பகுதியில் திறன் அசஸ்மெண்ட் என்ற இடத்தினை கிளிக் செய்யவும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பகுதி தோன்றும். இதில் ஸ்டூடெண்ட் டேக்கிங் இருக்கு, இன்னொன்று எக்ஸாம் மார்க் என்ட்ரின்னு இருக்கு. அதில் எக்ஸாம் மார்க் என்ட்ரியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே கீழே வந்து மந்த்லி அசஸ்மெண்ட் செப்டம்பர் அப்படின்னு சொல்லி வகுப்பு வழியாக இருக்கு இல்லையா, இதில் ஆல் அப்படின்றதுல கிளிக் பண்ணி மந்த்லி அசஸ்மெண்ட் செப்டம்பர் ஆகஸ்ட்ன்னு இருக்கு. இப்போ இதில் எந்த மாதத்துக்குரிய ரிப்போர்ட் கார்டு வேணுமோ அந்த மாதத்துக்குரிய அசஸ்மெண்ட்டை நாம் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் ஆகஸ்ட் மந்த்தை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கம் லைவ்னு ஒன்று இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்கமிங் இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்பு வரியாக வரும், 6, 7, 8ன்னு வருது. இதில் ஏதாவது ஒரு வகுப்பை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். டவுன் ஏரியா ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாணவர்களுடைய ரிப்போர்ட் கார்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது அந்த மாணவர்களுடைய ரிப்போர்ட் கார்டு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஆசிரியர், பெற்றோர், தலைமை ஆசிரியர் கையொப்பத்தோட அந்த மாணவர்களுக்கு நம்ம அனுப்பி இதை நம்ம ஃபைல் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இந்த முறையில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். நம்ம மார்க் என்ட்ரி போடுறதுக்கு எப்படின்னாக்கா அதே திறன் அசஸ்மெண்ட்டு, ஸோ எக்ஸாம் மார்க் என்ட்ரின்னு போட்டுட்டு அதே போல் லைவ் அப்கமிங் இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா கிளாஸும் நமக்கு வந்துடும்.